இப்ப நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தை பத்தின ஒரு முக்கியமான கேள்வியா அதை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் பேசும்போது ஒரு தம்பி சொன்னாரு, இங்க போதுமான வேலை வாய்ப்பு இல்ல, சிவகங்கை மாவட்டம் அப்படி ஒரு மாவட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு, வளர்ச்சி சுத்தமா இல்ல, ரொம்ப பின்தங்கிய மாவட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சிவகங்கை மாவட்டம் ஏன் பின்தங்கிய மாவட்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இந்த மாவட்டத்தை ஒரு வளர்ந்த மாவட்டமா மாத்தணும், ஒரு டெவலப்டு டிஸ்ட்ரிக்டா மாறணும் அப்படின்னா என்னென்ன திட்டங்கள்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய காலேஜஸ் இருக்கு இல்லையா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கா? ஐடி கம்பெனிஸ் இங்க இருக்கா? ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இங்க முக்கியமா இருக்கு? இங்க படிச்சு முடிச்சோன்னே சென்னைக்கு தான் நாங்க வேலைக்கு போறோம், இல்ல பெங்களூருக்கு தான் நாங்க போறோம் அப்படிங்கிற நிலைமை மாறி இங்க எங்களுக்கு ஒரு ஐடி ஹப் வேணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எத்தனை பேர் இங்க நினைக்கிறீங்க? மேம் இப்போ என்னன்னா நாங்கள் அஸ் ஸ்டூடெண்ட்டா எங்களுக்கு தேவையானது ஹை பேயிங் ஜாப்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அந்த ஹை பேயிங் ஜாப்ஸ் எங்களுக்கு நான் போறதுன்னா பெங்களூர்ல இருந்து சென்னையில இருந்து போற மாதிரி இருக்கு. அதை நீங்க மெயின் பிரான்ச் இங்க கொண்டு வரலட்டாலும் அதோட பிரான்சஸ் இங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதனால நாங்க வெளியே போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது. எங்க சொந்த ஊர்லயே நாங்க எங்க ஜாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா மேம். வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க எதிர்பார்க்கறீங்க? சிவகங்கை மாவட்டத்தை உயர்த்தணும், விவசாயத்தை உயர்த்தினா நல்லா இருக்கும்னு தோணுது மேம். விவசாயிகள்லாம் நிறைய பேர் பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கான லோன் வசதி, அவங்களுக்கான கடன் வாங்குறது எதுவுமே தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்றாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணி விவசாயத்துக்கான லோன் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. தண்ணி வசதி, இந்த மாதிரி நிறைய வசதிகள் எங்க சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. படிக்கிறவங்களுக்கான நல்ல ஒரு கம்பெனியோ, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கான காலேஜ்ல ஒரு நல்ல வசதியோ எதுவுமே இல்லைன்னு தோணுது. அதனால எங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் கல்வி வசதி, விவசாய வசதி எல்லாம் உயர்த்தினா எங்க மாவட்டம் கொஞ்சம் ஹை லெவல்ல வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துடலாமா? ஒருத்தங்க சொன்னாங்க வேலை வாய்ப்புக்கு தேவையான நிறைய கம்பெனிஸ் இங்க கொண்டு வரணும், அப்பதான் படிச்சுட்டு நாங்க இங்கேயே வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க கம்பெனிஸ் ஒரு பக்கம் வேணும்னாலும் விவசாயிகள் இன்னும் அவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கு, விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பார்வை.